ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கும்போது, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்து மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்ற வார்த்தையை நாம் படிக்கிறோம். ஏசாயா எப்பொழுது இந்த ஆராதனையின் மகிமையை கண்டான்? உசியா ராஜா மரணம் அடைந்த போது. ஏசாயா அவனுடைய தகப்பன் ஆமோஸ் என்பவருக்கும் இந்த உசியாவுக்கும் நெருங்கிய சொந்தம். ஆகினால் ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் தேவையான அத்தனை பொருட்களும் மதிப்பும் மரியாதையும் ராஜாவினிடத்திலிருந்து அவனுக்கு இருந்தது. ஆனால் அவன் மரித்த போது, இவன் கண்களை ஏறெடுத்த போது உசியா மறைந்தான், தேவன் வெளிப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். உண்மையான ஆராதனையில் இந்த உலகம், இந்த மாமிசம் மரணமடைய வேண்டும். நம்முடைய கண்கள் ஒரே ஒருவரை மாத்திரம் பார்க்க வேண்டும். நம்முடைய ஆவியில் நம்முடைய கண்களை எடுத்து பார்க்கும்போது உன்னதமான தேவனை உன் கண்கள் காணும். அங்கே ஆராதனை, பரலோகத்திலே மகிமையாய் இருக்கிற ஒரு ஆராதனையை இங்கே பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் யோவான் பத்மு தீவில இருக்கும்போது சபையினுடைய நிலைகளை கண்டபோது மகா வேதனை உள்ள சபையின் நிலை. ஆனால் ஆண்டவர் இங்கே வா, ஏறி வா, மேலே நடக்கிறதை பார் என்று சொல்லி அவனை பரலோகத்தின் வாசலை திறந்து உள்ளே கொண்டு போன போது பரலோகத்தில் உள்ள மகிமையை அவன் கண்டான், ஆராதனையை அவன் கண்டான். எப்படி தூதர்கள், எப்படி மூப்பர்கள் அவரை ஆராதிக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும், இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தெய்வத்தை ஆராதிப்பதற்குரிய ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுமானால், சபைகளிலே எல்லா மக்களும் ஒருமுனப்பட்டு பரிசுத்தமாகிய தெய்வத்தை அவர்கள் காண்பார்களே. ஆனால் ஒரு மனிதனை பார்க்க அல்ல, அல்லாவிட்டால் ஒரு மியூசிக் வாசிக்கிறவனை அல்ல, அல்லாவிட்டால் ஒரு நடனம் ஆடுகிறவனை அல்ல, நீங்கள் எதை பார்க்க போகிறீர்கள்? தேவனை ஆராதிக்க தேவ சமூகத்திலே நடுக்கத்தோடும் பயத்தோடும் வருவோமே. ஆனால் இந்த எழுப்புதலின் காலம் நம்முடைய மத்தியிலே வரும். இந்த எழுப்புதல் நம்முடைய மத்தியில் வரும். மெய்யான ஆராதனை பற்றி வேதத்திலே நாம் படிக்கும்போது, ஆபிரகாம், ஆதியாகமம் 22:5 வாசியுங்கள். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடமிட்டு போய் தொழுது கொண்டு ஆராதித்து விட்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் ஆராதிக்க போகிறான். எப்படி போகிறான்? தன்னுடைய ஏக புதல்வன், நேசகுமாரன், தனக்கு ஆண்டவர் 100 வயதில் கொடுத்த ஒரு வாலிப மகனை கொண்டு பலியிட தியாகத்தோடு அந்த மலைக்கு பிரயாணம் பண்ணி அவன் போய் பலியிடுகிற அந்த இடம், அந்த மலை, அதைத்தான் ஆண்டவர் ஆலயம் கட்டுவதற்கு, பலிபீடங்கள் கட்டுவதற்கு தெரிந்து கொண்ட ஒரு இடம். ஆராதனை என்பது பலிபீடம், ஆராதனை என்பது பலி செலுத்துகிற இடம், தியாகம். தியாகத்தோடு கர்த்தரை ஆராதிக்க சபையில் உள்ள மக்கள் வர வேண்டும், விசுவாசிகள் கூட வேண்டும், வாலிபர்கள் அப்படிப்பட்ட உள்ளத்தோடு வரணும். அன்றைக்கு ஆபிரகாமினுடைய மகன் கிட்டத்தட்ட 17 வயது இருக்கும். தகப்பன் அவனை கட்டி அவனை பலியாக ஒப்பு கொடுக்கும் போது தகப்பனை எதிர்த்து அவன் போராடவில்லை. தகப்பனுக்கு அவன் எதிர்மறையாக நின்று அவன் எதையும் சொல்லவில்லை. தகப்பன் அவனை கட்டும்போது
அவன் தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தான். இன்றைக்குள்ள பிள்ளைகள் ஆராதிக்க வருகிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள். ஆராதனை என்ற ஒரு போர்வையின் கீழே குதிப்பதும் ஆடுவதும் பல விதத்தில் அந்த இடத்திலே கேலி கூத்து பண்ணி ஒருவனை ஒருவன் இடித்து கொண்டு, ஒருவனை ஒருவர் குத்தி கொண்டு, ஒருவன் மேல் ஒருவன் கைகளை போட்டுக்கொண்டு, சுற்றிலும் நடனம் ஆடுகிறோம் என்று சொல்லி கால்களை உயர்த்தி கொண்டு, ஒரு பரிசுத்த வினயமோ ஒரு உண்மையான பயமோ ஒரு பக்தியோ இல்லாமல், தியாகமில்லாமல் ஆராதிக்கிற வாலிப கூட்டங்களை நாம் பார்க்கிறோமே. நான் குறை கூற வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் நம்முடைய ஆராதனைகள் இப்படி போய்விடுகிறதே. சினிமாவுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு உண்மையான கன்விக்ஷனை கொண்டு வந்து ஆராதனையை கர்த்தர் நடத்த கிருபை தருவாராக.